ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரி, பிப்ரவரி மாதம் ராசி பலன் பார்ப்போம். இது ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1 தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது. சூப்பர். நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல், ராமலிங்க அடிகளார் நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல், சூப்பரான நாள். மாதம் நடுவில் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? என் லைஃப்பில் நிறைய சேஞ்சான விஷயங்கள் அந்த டைமில். ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும், எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். பார்க்கலாம். கும்பராசியும் டைம் சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க. நீங்கள் நல்ல கண் கூட பார்க்கலாம். கஷ்டப்படுறோம்னா கஷ்டப்படுறோம். ஏன்னா சனி பயிற்சி இருக்குது, உள்ள ராகு இருக்கார், கஷ்டப்படுறோம். ஆனால் அப்படியே கண்ணை மூடி அப்படியே யோசிச்சு பாருங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், அதை பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கும், எவ்வளோ தேவையில்லை, மாறிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். இது கும்ப ராசி லக்னம் 2 பேருக்கும் சரியா. அதனால் பெட்டர்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சூப்பர் சார். எதுலலாம் ஒன்றும் பெட்டராகும் சார்? நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் பெட்டராவீங்க சார். அதாவது படிக்கிற பசங்க படிப்பு முயற்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் முயற்சியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸை ஒன்றும் க்ரோத் பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சிகளாக இருந்தாலும் சரி, கல்யாணம் சம்மந்தமாக, முக்கியமாக லவ் சம்மந்தமாக ஏதாவது எடுக்கிற முயற்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மகப்பேறு சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் திருவினையாக்கும். இப்போ இருக்கிற டைம் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்தால் ஆண்டவன் உங்களை ஒரு 10 ஸ்டெப்பு மேலே தூக்கி விடுற மாதிரி தான் இப்போ அமைப்பு இருக்குது சரிங்களா. அதனால் தாராளமாக எடுக்கலாம். பர்டிகுலராக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கும். சார் கையில் காசு இல்லை சார், ட்ரையாக ஓடிட்டுருக்கு சார். ஆமாம், ட்ரையாக தான் ஓடிட்டுருக்கு. இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு 150 ரூபாய்க்காவது ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்குங்க. நான் வெள்ளி காயினை மட்டுமே எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அறிவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நானாக என்ன வெள்ளி காயின் வாங்குறீங்கன்னு பார்த்தா நான் எடுத்து அது உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இது ஒர்க் ஆகுதான்னு. ஒர்க் ஆகிட்ட பிறகு நான் அதில் வாங்குறதில்லை. உண்மையை சொல்ல போனால் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் அறிவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். நான் படிப்பேன் நிறைய. என்னுடைய ஆசை அது படிப்பில் தான். ஸோ நான் அந்த குறிப்பிட்ட ஹோரைகளில் படிக்கிறது நிறைய கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கு படிப்பு வேணும்னா படிப்பு போடுங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல டைம். படிப்புகளுக்கு ஏதாவது அந்த டைமில் பணம் கட்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம். உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ நானும் வெள்ளிக்காயின் வாங்கணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் லேண்ட் ஏதோ வாங்க போகிறீங்க, இல்லை வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது, எந்த நம்பரில் வண்டி வாங்கினா நல்லதுன்றதுலாம் நம்ம நியூமராலஜி, கலர் தெரபிஸ் மாதிரி போட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லலாம். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரொம்ப இந்த 5-6 வருஷம்லாம் கும்பம் ரொம்ப வெக்ஸாக இருப்பாங்க. யாருமே இன்னைக்கு இல்லை, நான் ஒரு தனிமரம் அப்படியே ஒரு இதில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உறவு செட் ஆகும். அது ஃப்ரெண்டாவோ இல்லை லவ்வராகவோ, இல்லை வீட்டிலே சண்டை போடாமல் அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருப்பீங்க, அவங்க ஒன்றா பேசுகிறதோ, ஒரு நல்ல ரேப்போ, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். டிசீஸ் சம்மந்தமாக, நோய்கள் சம்மந்தமாக எதனா இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே ரொம்ப கம்மியாகுங்க இப்போ. ஏன்னா அதான் அந்த 5-6 வருஷத்தில் நம்ம அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருப்போம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை தடவை டாக்டரை போய் பார்த்தேன், இப்போ எத்தனை தடவை டாக்டரை பார்க்குறேன்னு பாருங்கள். டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதனால் அப்படி யாருக்காவது கம்மி ஆகலைன்னா இப்போ கரெக்டான டாக்டரை போய் பாருங்கள். நோய் சீக்கிரம் குணமாகும். அதாவது நோய்க்கு மருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, திதி இருக்குது. துவதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திதி இருக்குது. அந்த திதியில் நீங்கள் மருந்து சாப்பிடும் போது சீக்கிரம் குணமாகும். அந்த மாதிரி திதி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு நோய் தீர்றதுக்கான கேப். இந்த டைமில் நீங்கள் அந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்க உடம்பு டிராஸ்டிக்காக கம்மியாகும். அஸ்ட்ராலஜின்றது ஒரு கடலுங்க. அதெல்லாம் இந்த 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எதில் உஷாராக இருக்கணும்னா திருமண விஷயத்தில் ஆக்சுவலாக உஷாராக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ மேட்ரிமோனி, புரோக்கர்ஸ் நம்ம தெரியாதவங்களை வச்சு தான் பண்ணுறோம். இன்றைக்கி காலகட்டம் அப்படி மாறிடுச்சு.
பாருங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை சார் நான் தெரிஞ்சவங்கள வச்சு தான் திருமணம் தெரிஞ்சவங்கள தான் பண்ணுறேன், இல்லை இவங்களை முடிவு பண்ணிட்டு இவங்களை தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட கூட்டு போகிறவங்கள கரெக்டான ஆளாக கூட கூட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டிலலாம் கேது இருக்கிறதுனால யாரோ உள்ளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. அது யாருன்னே நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் தான் வீட்டுக்கு பெரியவர், நான் எடுத்து நடத்துகிறேன்னு வருவாங்க, வந்து அவங்க தான் ஆட்டத்தையே கழிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் யாரை கூட கூட்டிகிட்டு போகிறோம் அதுலேயும் கவனம் பாருங்க. உங்கள் ஆப்போசிட்டில் வரவங்க யாரோ கூட்டிகிட்டு வராங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுலேயும் நம்ம சைடில் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதையும் பார்த்து பண்ணிங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். கல்யாணமோ லவ்வோ மகப்பேருக்கும் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே செலவாகும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அது முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சுழல் மாதிரி உங்களை இழுத்துகிட்டே போகும். இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண பாருங்கள். கடன் வாங்கிட்டிங்கன்னா எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் ஜாபில் வளர்கிறதுக்கும் டைம் நல்லாயிருக்கு, ப்ரொமோஷன் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸ் வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. பிஸ்னஸை நீங்கள் வெளிநாடு எக்ஸ்பேண்ட் பண்ணனாலும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது 2 பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்க்கை ஜம்முன்னு போகும். நீங்கள் வந்து ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர், லக்ஷ்மி அம்மாவோடு சேர்த்து வழிபடுங்க. சிவபெருமான பார்வதி தேவியாரோட ஃபுல் டெக்கரேஷனில் வச்சு வழிபடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தைப்பூசம், சிவராத்திரி வருது, சிவராத்திரிலாம் வருது. போயிட்டு கோவிலில் போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. ஏதாவது ஒரு கோவில். எல்லாரும் திருவண்ணாமலை தான் வரணும், திருச்செங்கோடு தான் வரணுன்றது கிடையாது. பூமி தாங்காது. 10 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில். அதனால் உங்கள் பக்கத்தில் என்னென்ன சிவன் கோயில் இருக்கோ போயிட்டு கோயிலில் போய் உட்காந்துருங்க. இல்லை வீட்லேயே அமைதியாக டிவி பார்க்காம, மொபைலில் வேறு எதுவும் படம் பார்க்காம தெய்வ நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டதாக பார்க்குறதா ஓகே. அதை பார்த்துட்டு இந்த சிவராத்திரி நல்லபடியாக வேண்டுங்க. அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் கொடுங்க. அது உங்களுக்கு வந்து தூபம், ஏன்னா நீங்களாம் வந்து காற்று பஞ்சபூதம், தூபம் போட்டது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு தூபம் போட்டதுக்கு வாங்கி தரது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு வரேன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும், அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும், படிப்பு, வேலை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும், எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும், மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்கும், சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம், சரி? லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம், சரி? அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு, என்னென்னமோ போடுறோம். பொய் இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார், ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சுன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம், சரிங்களா? ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம். பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க. 2 மேஜராக 2 ஈவெண்ட் இருக்குது. தைப்பூசம் இருக்குது, சிவராத்திரி இருக்குது. நல்ல விரதம் இருங்க, நல்ல இது பண்ணுங்கள். இந்த 2ம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது,
சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோசை இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஞானிகள் இருக்காங்க, ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது. அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை. இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக வேண்டியதில்லை, ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும். ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தானியங்கள், நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் அஸ் அ ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரோம், நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரோம். வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரோம். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.